திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பொடிலெசியை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு பத்திகம நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை தாக்கிய மிக மோசமான அனர்த்தமாக கருதப்படும் டிட்வா சூறாவளியினால் நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நேற்றைய தினத்தோடு 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது நேற்றைய தினம் மாத்திரம் 549 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சிவப்பு அறிவித்தல் இன்றி இதுவரை 14 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்தார். ஹிமிகம உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நேற்று அனுராதபுரத்தில் இடம்பெற்றது. முன்னாள் அமைச்சர்களான மேவின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக கம்பஹா மேல் நீதிமன்றத்தினால் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை மார்ச் மாதம் 24ஆம் தேதி முன்னெடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைக்கான திகதிகள் இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த பாதாள உலக குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் என கூறப்படும் கமண்டோ சலிந்த என்பவரை அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விலக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பென்தோட்டை கடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொரு நபர் காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.